கர்த்தர் உங்களை தொடும் பொழுது உங்கள் பிரச்சனைகள் உங்களை விட்டு போக ஆரம்பிக்கும். இங்கே பேதுருடைய வீட்டுக்கு போகிறாரு. பேதுருடைய வீட்டில் பேதோட மாமியார் அவங்க வியாதியாக படுத்திருக்கிறாங்க, காய்ச்சலில் படுத்திருக்கிறாங்க, ஜுரத்தில் படுத்திருக்கிறாங்க. ஓகே, இயேசு வீட்டுக்கு பூந்த உடனே பார்த்தீங்கன்னா முதல் வேலை அவங்களை தொடராரு. தொட்ட உடனே ஜுரம் அவரை விட்டு நீங்கிட்டுது. இமீடியட்லி தி ஃபீவர் லெஃப்ட். இந்த ஃபீவர் அப்படின்னு சொல்லும் பொழுது இது எதை குறிக்குதுன்னா, பாருங்கள், நீங்கள் உங்களுக்கு உங்கள் உடம்புல காய்ச்சல் இருக்குது அப்படின்னா உங்களால் வீட்டு வேலை செய்ய முடியுமா? எழுந்து எங்கேயாவது பேர் செய்ய முடியுமா? எங்கே வெளியே போக முடியுமா? வெளியே அப்பாயின்மெண்ட் இருந்தால் கூட உங்களால் போக முடியாது. ஐயோ, நான் நல்லா படுத்து ரெஸ்ட் எடுக்கணும். என்ன பண்ணணும்? நல்லா படுத்துனா ரெஸ்ட் எடுக்கணும். எந்த வேலையை என்னால் செய்ய முடியாது. உடம்பு அப்படியே ஒரு மாதிரி பாரமாக இருக்கும். நம்மளுக்கு எப்படா அந்த காய்ச்சல் போகும் அப்படின்னு நம்மளுக்கு தோணும். ஓகே, அப்போ உங்கள் டெய்லி ருட்டீனில் அது ஒரு தடை. இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் இந்த ஜுரத்தை பொறுத்த நிறைய பிரச்சனைகள் போகுது. நம்ம பாட்டுக்கு போயிட்டுருப்போம், ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனை உட்காரும் பொழுது நம்ம அப்படியே ஸ்டக்னேட் ஆயிடும், நவர முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அது ஒரு தடை. All the problems are sent by the devil in order to stop you. ஒன்று உங்களை ஸ்லோவாக்கணும், இல்லைன்னா உங்களை நிறுத்தணும். பிரச்சனைகளோட காரணம் நோக்கமே அதுதான். மூன்றாவது முக்கியமான நோக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த பிரச்சனைகள் நிமித்தம் நீங்கள் தேவனை சந்திப்பீங்கன்னு தான் அர்த்தம். இப்போ ஆண்டவர் இங்கே வந்தோடனே ஜுரமே விட்டு போ அப்படின்னு சொல்ல, அவளை தொட்ட உடனே ஜுரம் நீங்கிட்டு அப்படிதான் போட்டிருக்குது. ஆண்டவர் இந்த ராத்திரி உங்களை தொடும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் விட்டு போக போகுது. ஆண்டவர் பாருங்க, ஜுரம் போயிருச்சு, நீங்கிட்டுன்றாரு. இந்த ஃபீவர் லெஃப்ட். ஓகே, இந்த ஃபீவர் லெஃப்ட் அப்படி சொல்லும்போது someone has left that place. ஓகே, யாரோ ஒரு ஆள் போயிட்டாங்க, அந்த மாதிரி ஒரு சவுண்டில் வருது. அப்படின்னா சம்திங், demons are responsible for every problems that you are facing in your life today. There is a demon. அங்கே அதுக்கு பின்னாடி ஒரு ஆவி இருக்குது. அதுதான் உங்கள் பிரச்சனைக்கு முக்கிய காரணம். கர்த்தர் தொட்டார்னா நீங்க இந்த ராத்திரி விடுதலையை பெறுவீங்க. You will be delivered from your problems. பாஸ்டர் தொடறதுல ஒன்றும் இல்லை தெரியுமா? பாஸ்டர் தொடும் பொழுது I am just representing God. நான் அவர் வேலையை நான் செய்கிறேன், அவ்வளோதான். But you must believe, பாஸ்டர் தொடும் பொழுது பாஸ்டர் கரத்துக்குள்ளே இயேசுவின் கரம் இருக்குது. அங்கே தான் நீங்கள் விடுதலையை பார்க்க முடியும். ஓ, இவர் தொட்டா சரியாயிருவேன் அப்படின்னு கிடையாது. பேதுரு நடக்கும் பொழுது பேதுருட நிழல் மாத்திரம் கிடையாது, காரணம் கிடையாது. பேதுருக்குள்ள இருக்கிற இயேசுவின் நிழல் தான் ஜனங்கப்பட்டுச்சு. அதனால தான் ஆட்கள் சுகத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க. ஸோ யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட், ஆண்டவர் தொடும் பொழுது உங்கள் வாழ்க்கையை கட்டி ஆளுகை செய்கிற ஆவிகள், ஓகே, நவர விடாமல் உட்கார வைத்திருக்கிற ஆவிகள் இந்த ராத்திரியே அதை உங்களை விட்டு போக போகுது. சிலர் உங்கள் வாழ்க்கையில் போராட்டங்களை சந்திச்சு அப்படியே டயர்டாக உட்காந்துட்டீங்க, நவர முடியல, ஊழியம் செய்ய முடியல. ஓகே, நீங்கள் எப்போல்லாம் ஊழியம் செய்ய வரீங்களோ அப்போல்லாம் சாத்தம் மண்ணுக்கு நிற்பான். ஏன் சொல்லுங்கள்? கர்த்தரோட சித்து நிறைவேற போகுது. அவன் சும்மா இருப்பானா? சும்மா இருக்க மாட்டான். அதுக்கு முன்பாகவே நிற்பான், தடை பண்ணி எப்படியாவது நீங்கள் கர்த்தரோட வேலையை சந்தோஷமாக சமாதானமாக செய்யக்கூடாதுன்னு சொல்லி தடைகளை கொண்டு வருவான். நல்லா பாருங்க, ஒரு காரியத்தை, இயேசு அக்கறைக்கு போயிட்டுருக்க பாதையில் பயங்கரமான காற்று புயலில் அடிக்குது. ஏன் அடிக்குது? இயேசு அக்கறைக்கு போய் சேரக்கூடாது. அங்கே லேகின் பிசாசை பிடித்த மனுஷன் ஒருத்தர் இருக்கிறான், அவனுக்கு விடுதலின் நேரம் வந்துருச்சு. The demons know the expiry date. சாத்தானுக்கு தெரியும் இதுதான் எங்கள் எக்ஸ்பைரி டேட்டு. இந்த சாடின் டின்னுக்கு, ரொட்டிக்கு, வார ரொட்டிக்கு ஒரு டேட் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? இத்தனை நாள் தான் பாய்க்க முடியும்னு. அந்த மாதிரி சாத்தானுக்கு தெரியும் அவனோட வேலைகள், அவனோட ஆவிகள் இந்த மனுஷனுக்குள்ளே எத்தனை நாள் இருக்க முடியும், எப்போ அது ஒரு முடிவுன்னு தெரியும். இயேசுன்னு போய் அங்கே போய் அந்த ஆவியை ஓட்டவே இல்லை. ஆனால் இயேசு வருகிறதுக்கு முன்பாகவே காற்றும் புயலும் அடித்து தண்ணிலாம் அந்த கப்பல் பூருது. ஏன் தெரியுமா? இயேசு கரைக்கு போயிடக்கூடாதான். இயேசு ரிசீஷன் என்ன பண்ணுவாங்க? இயேசு தூங்கிட்டு இருக்கும் பொழுது அப்படியே யூட்டர்ன் போட்டு அந்த பக்கம் போயிடுவாங்க. அந்த எண்ணத்தில் தான் நடக்குது. ஆனால் அந்த காற்றையும் கடலையும் அகற்றி அமைதலாக ஆக்கி இயேசு கரைக்கு போய் செய்ய வேண்டியதை செய்து முடித்தார். This is very clear. The demons within you or in your life are shaken because it know its expiry date. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி அல்லது உங்க வாழ்க்கையில் செயல்படுகிற அசுத்த ஆவிகளுக்கு தெரியும் அதோட முடிவின் நேரம் எப்ப அதோட கடைசி நாள் நல்லாவே தெரியும். அதனால தான் நீங்க கர்த்தருடைய விடுதலை பெறக்கூடாதுன்னு சொல்லி எல்லா விதமான தடைகளையும் கொண்டு வருது. ஏன் சர்ச்சுக்கு தடை போறீங்க தெரியுமா? ஏன் சர்ச்சுக்கு உள்ள வர முடியல தெரியுமா? இதான் காரணம். The demons know better than you. You only hope. நீங்க ஹோப் தான் பண்றீங்க, இன்னைக்காவது எனக்கு விடுதலை கிடைக்குமா அப்படின்ட்டு. ஆனால் பிசாசு தெரியும், நீ போனால் நான் கண்டிப்பாக வெளியே வந்தால் ஆகணும்னு தெரியும்.
அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாப் பண்ணுறான். நீ சர்ச்சுக்கு போகாத. சாத்தானுக்கு அதை ஓட்டுற இடம் அதுக்கு பிடிக்காது. பரிசுத்தாவி வந்துட்டு போட்டோம், ஓகே. அங்கே பரிசுத்தாவி சாத்தானை பார்த்தோன்னே ஏங்குவார், எப்படியாவது ஓட்ட. ஆனால் மனுஷன் அந்த அதிகாரத்தை யூஸ் பண்ணி ஓட்டாமல் விட்டுருவான். ஐயோ வேணாப்பா, இவங்களுக்கு ஓட்ட ஆரம்பித்தா இது ஆடிக்கிட்டு இருக்கும், டைம் ஓட்டு நம்மளுக்கு பத்தாதுன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. இங்கே நிறைய சர்ச்சை தான் பண்ணுறாங்க. they don't want to cast the demons because it will delay. ஆனால் டெலிவரன்ஸ் நடக்கிற இடத்துல சாத்தான் வரவே மாட்டான். God has given us all the authority and power to cast the demons. பிசாசை விரட்டக்கூடிய எல்லா அதிகாரத்தையும் வல்லமையும் தேவன் கொடுத்திருக்கிறார். நம்ம வாயில என்ன அறிக்கை எடுக்கிறோம், என்ன சொல்றோமோ அதன்படியே அது ஆகும். இந்த ராத்திரி நீங்க தான் ஜெபிச்சு கேட்க போறீங்க. கர்த்தர் கரை என் மேல வருதுன்னு சொல்ல போறீங்க. கர்த்தர் கரை என் மேல வருதுன்னு சொல்ல போறீங்க. சாத்தானே விட்டு போ அப்படின்னு சொல்ல போறீங்க. அது பாஸ்டர் வந்து கை வைப்பாருங்க, காத்துட்டு இருக்காதீங்க. நீங்க அறிக்கையிட ஆரம்பிங்க, வெளியாகுவோம், கன்ஃபார்ம் வெளியாகுவோம். ஹல்லேலூயா. நீங்க தான் உங்க உடம்புக்கு ஓனர். நீங்க சொன்ன இன்னும் பவராக இருக்கும், இன்னும் அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்குது. நான் உங்களுக்கு சப்போர்ட் தான் பண்ண முடியும். Hallelujah. But you must open your mouth and command the demons to leave. இயேசு உங்களை தொடும் பொழுது, அவர் உங்களை தொடும் பொழுது எல்லா விதமான ஆவிகள் பறந்து ஓட ஆரம்பிக்கும். No demons can stand at the power of his hand. அவருக்கு நேராக எந்த சாத்தானும் நிற்க முடியாது, எந்த ஆவியும் வல்லமை நிற்க முடியாது. Hallelujah. எப்படி அந்த ஜுரம் உடனே விட்டு போனுச்சோ அவளுக்கு, அதே மாதிரி உடனே எங்கள் பிரச்சனைகள் மாறும், உடனே எங்கள் மாற்றங்கள் நடக்கும். பாருங்க, மந்திரவாதி நடக்கிறானுங்க கர்த்தருடைய விரலை பார்த்து. we should know better about his hand. Hallelujah. பாருங்க, ஒரு முறை ஒரு சகோதரன் ஒரு வயிற்றுல வந்து ரொம்ப நாள் ஒரு வியாதி இருந்திருக்குது. அப்போ எங்கே போனாலும் யாராவது ஊழியர்கள் கை வைப்பாங்களா, யாராவது ஊழியர்கள் கை வைப்பாங்களா, கை வச்சு சுகமாக்குவாங்கன்னு ரொம்ப எதிர்பார்ப்பாராம். போகிற இடத்துல எல்லாம் கை வைப்பாங்க, ஒன்றும் நடக்காது. சம்டைம்ஸ் உங்கள் நம்பிக்கை மனுஷன் மேலே போச்சுன்னா கர்த்தர் ஒன்றும் செய்ய மாட்டார். அப்போ ஒரு முறை இன்னொரு கூட்டத்துக்கு போகும்போது அங்கே இருக்க ஊழியர் எப்படி செய்ய கொடுத்துருக்காருன்னா, நீங்கள் கர்த்தர் நீங்கள் உங்களை தொடுவார்னு விசுவாசிங்க, மனுஷன் தொடுறதில்லை, கர்த்தர் தொடணும் அப்படின்னு சொல்லி செய்தியை கொடுக்கும்பொழுது அவர் சொன்னார், ஆண்டவரே எப்போதுமே இந்த பாஸ்டர் அந்த பாஸ்டர் நான் பார்த்தேன், ஆனால் இன்னைக்கு நீங்கள் என்னை தொடணும் ஆண்டர்னு சொல்லி ஜெபிச்சுட்டு இருக்காரு கூட்டத்தில். அப்படி ஜெபிக்கும் பொழுதே கர்த்தர் தொட்டு சுகத்தை கொடுத்துருக்கிறார். மனுஷன் கையை நாட வேண்டாம், கர்த்தர் கரணிக்கு உங்களை தொடணும், ஆண்டவர் அவர் கரத்தினால் தொடணும். ஹல்லேலூயா. நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ, எங்கே நிற்கிறீங்க, அங்கேயே கர்த்தர் உங்களை தொட வல்லவராக இருக்கிறார். பட் யூ மஸ்ட் ஹேவ் தட் ஃபெய்த். ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்கும் போது நம்ம ஜெபிக்கணும், நீங்கள் ஆபிரகாமுக்கு மாத்திரம் தேவன் இல்லை, ஈசாக்கு மாத்திரம் தேவன் இல்லை, எனக்கும் நீங்கள் தேவன். நீங்கள் நகமானுக்கு மாத்திரம் சுகத்தை தருவீங்க, எனக்கும் கொடுப்பீங்க. அந்த குஷ்டரோகிக்கு மாத்திரம் எனக்கும் கொடுப்பீங்க, பேதுடைய மாமியாருக்கு மாத்திரம் எனக்கும் நீங்கள் கொடுப்பீங்க. பிகாஸ் யூ ஆர் மை காட் as well. எனக்கும் நீர் தேவன் தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் உரிமையோடு ஜெபிக்கும் பொழுது அதை பார்த்து உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்துவார், அற்புதம் செய்வார். ஒருவேளை உங்கள் பிரச்சனைக்கு வீட்டில் இருக்கலாம். சில பேர் சொல்லலாம், என் ஹஸ்பண்ட் தான் பெரிய பிரச்சனை, என் ஒய்ஃப் தான் பெரிய பிரச்சனை. நான் சொல்கிறேன், ரொம்ப சிம்பிள். நீங்கள் இங்கே என்ன ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அங்கே சொல்ல வல்லவராக இருக்கிறார். அன்று பவுல் ஜெபிக்கும் பொழுது ஒரு பக்கம் பவுல் ஜெபிச்சுட்டு இருக்கிறான், இன்னொரு பக்கம் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, ஒரு தீர்க்கதரிசியை சந்திச்சு, இங்கே ஒரு மனுஷன் சவுல் என்ற ஒரு மனுஷன் ஜெபிச்சுட்டு இருக்கிறான், அவனுக்கு போய் கை விதி சுகமாக்குன்றார். as we pray God works. நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் காரியங்களை செய்கிறார், செயல்களை செய்கிறார். ஸோ தேவ ஜனங்கள் கூடி வந்து ஜெபிக்கும் பொழுது நான் சொல்கிறேன், you must pray with faith that God is moving tonight. இந்த ராத்திரி உங்கள் பிரச்சனை இங்கே வீட்டில் இருக்குதா, இல்லை வேறு ஸ்டேட்டில் இருக்குதா, வேறு கண்ட்ரியில் இருக்குதா, இட் டசன்ட் மேட்டர். தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவனாக இருக்கிறார். அல்லது எவ்வளோ தூரம் இருந்தாலும் இங்கேருந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அற்புதம் செய்வார். நிச்சயமாக இந்த ராத்திரி கர்த்தருடைய கரம், அந்த ஆணிப்பென்ற கரம் உங்கள் மேலே வர்றபோது எந்த பிரச்சனை மாற்றவே முடியாது, செய்யவே முடியாதுங்களோ, அதுக்கு எந்த மனுஷன் இறுதியும் சம்மந்தப்பட்டிருக்குதோ, எந்த பணம் சம்மந்தப்பட்டிருக்கோ, எந்த அக்கௌண்ட், அது எல்லாத்தையும் கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா.